இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் கடந்த 2-3 நாட்களாக தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளை, பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழு, மாவட்ட தலைவர், மாவட்ட செயலாளர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாக குழு இவர்களை சந்தித்து கொண்டே இருக்கிறார். சந்தித்து பல்வேறு அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது 50 ஆண்டுகள், அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக தமிழகத்திலே அரசியல் கட்சி நடத்தி கொண்டிருந்தவர்கள் கூட செய்ய முடியாத அளவிற்கு தன்னுடைய கட்சியினரை அழைத்து தன்னுடைய கட்சியின் வேலைகளை முடுக்கிவிட்டு கொண்டிருக்கிறார். அதுவும் எப்படிப்பட்ட காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை நோக்கி கடுமையான விமர்சனங்கள், அந்த விமர்சனங்களையும் தாண்டி மருத்துவர் ஐயாவின் மீது தனி மனித விமர்சனங்கள். ஏதோ தமிழகத்தில், இந்தியாவில் இருக்கின்ற எந்த அரசியல் தலைவரும் செய்யாத ஒரு தவறை இவர் செய்துவிட்டதாக இவர் மீது அபாண்டமாக பழி சொற்களை வாரி இறைத்து கொண்டே இருக்கிறார்கள். அதை சொல்பவர்கள் யார் என்று பார்த்தால், பாட்டாளி மக்கள் கட்சியின் பெயரை வைத்துக்கொண்டு, வன்னியர் சமூகத்தின் பெயரை வைத்துக்கொண்டு போலியாக சமூக வலைதளங்களிலே உலவிக் கொண்டிருக்கின்ற பலர். எப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயாவின் மீது அவதூறு செய்திகளை அதிகமாக கிளப்ப முடியும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தவர்கள். ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவு வாடி இருக்குமாம் கொக்கு என்று ஒரு பழைய தமிழ் பாடல் இருக்கிறது. அதற்கு பொருள் என்னவென்று கேட்டால், குளத்தின் கரையில், ஆற்றின் கரையில் சின்ன சின்ன மீன்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். உருமீன், பெரிய மீன் வரும் வரை அந்த கொக்கு காத்திருக்குமாம். அந்த பெரிய மீன் வந்ததற்கு பிறகு அந்த கொக்கை கொத்தி கொண்டு பறந்து தன்னுடைய தேவைகளை தீர்த்து கொள்ளுமாம். அந்த கொக்கை போன்ற மனநிலையில் இன்றைக்கு தமிழகத்திலே சிலர் இருக்கிறார்கள் என்பது சமூக வலைதள பக்கங்களில் வெளியாகி இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் மீது ஏதேனும் ஒரு பெரிய குற்றச்சாட்டை கூறி அதன் மூலம் மருத்துவர் ஐயாவுடைய புகழுக்கு, அவருடைய பெயருக்கு இழுக்கை தேடி தர வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு மோசமான கூட்டம் இன்றைக்கு அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் இந்த தமிழகத்தில் சமூக நீதிக்காக, இந்த மக்களுக்காக, சுதந்திர போராட்டத்திற்காக போராடிய பல தலைவர்களுக்கு விழா எடுப்பதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவர். தீரன் சின்னமலை அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கு அடிப்படை காரணமாக இருந்து அதற்கான முன்னெடுப்புகளை செய்து தீரன் சின்னமலை, அந்த சுதந்திர போராட்ட வீரர், இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆடி 18 அன்று அவருடைய நினைவிடத்திற்கு சென்று தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை அரசியல் கட்சிகளும் அத்தனை தலைவர்களும் வணங்குகிறார்கள், அவருடைய தியாகத்தை போற்றுகிறார்கள் என்று சொன்னால், அவருக்கு மணி மண்டபம் கட்ட வேண்டும் என்று தமிழகத்தில் முதல் குரல் கொடுத்த தலைவர் மருத்துவர் ஐயா தான். தீரன் சின்னமலை ஆகச் சிறந்த ஒரு சுதந்திர போராளி, விடுதலை வீரர். கைவர்களால் காட்டி கொடுக்கப்பட்டு சங்ககிரி மலை கோட்டையிலே பிரிட்டிஷ்காரர்களால் தூக்கிலிடப்பட்ட அந்த மாபெரும் தியாகியினுடைய தியாகத்தை முதலில் போற்றியவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அதை போல சமூக நீதிக்காக போராடிய இமானுவேல் சேகரன், அவருடைய குரு பூஜை இன்னும் சில நாட்களில் வர இருக்கிறது. அவருடைய நினைவேந்தல் நிகழ்வு இன்னும் சில நாட்களில் வரவிருக்கிறது. அவருடைய தியாகத்தை போற்றி அவருக்கு நினைவு மண்டபம் கட்ட வேண்டும் என்று முதலில் தமிழகத்திலே குரல் கொடுத்து அந்த நினைவு மண்டபம் கட்டுவதற்கு உறுதுணையாக இருந்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள். வன்னியர் உள்ளிட்ட இன்றைக்கு 119 ஜாதிகள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற 20% இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள். இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக பேசினால் தடா சட்டம் பாயும், பொடா சட்டம் பாயும், அடக்குமுறை சட்டங்கள் பாயும், தேசிய பாதுகாப்பு சட்டம் பாயும் என்றும் தமிழகத்தில் அனைவரும் அடங்கி கிடந்த பொழுது ஈழத் தமிழர் வாழ்வுரிமை மாநாடு நடத்தி ஈழத் தமிழர் போராட்டத்திற்கு புத்துயிர் ஊட்டியவர் மருத்துவர் ஐயா அவர்கள். இந்த தலைவரை பார்த்துத்தான் இன்றைக்கு தேவையில்லாத பல்வேறு கேள்விகளை, அவதூறான கேள்விகளை, அடுக்கடுக்காக சில ஆபாசமான கேள்விகளை இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சில மோசமான பேர்வழிகள். அவர்களெல்லாம் அரசியல் பேசுவதற்கே தகுதியற்றவர்கள், அரசியல் பேசுவதற்கே தகுதி இல்லாதவர்கள். அரசியல் போராட்டத்தை நடத்தியவர்,
தியாக வாழ்க்கையை நடத்தியவர், ஒடுக்கப்பட்ட மக்களை ஒன்றிணைத்தவர், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடியவர், அருந்ததியர் சமூகத்திற்கு இடஒதுக்கீடு கிடைப்பதற்கு போராடி பெற்று தந்தவர், இஸ்லாமிய சமூகத்திற்கு இடஒதுக்கீடு கிடைப்பதற்கு போராடி பெற்று தந்தவர், நாகூரிலே இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் தாக்கப்பட்ட பொழுது அந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு ஆதரவாக நாகூரிலே போய் நின்று அந்த இஸ்லாமிய சமூகத்தின் பாதுகாப்பு அரணாக இருந்து அவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை தடுத்து நிறுத்தியவர், தென் தமிழகத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கும் இன்னும் சில சமூகங்களுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்து கொண்டிருந்த பொழுது மதுரையிலே வடக்கே வன்னியர், தெற்கே தேவேந்திரகுல வேளாளர் என்று சொல்லி 5 லட்சம் பேரை திரட்டி அந்த கலவரத்தை தடுத்து நிறுத்திய ஒரு மாபெரும் மாநாட்டை நடத்தி காட்டியவர். இந்த தலைவரின் மீது தேவையில்லாத அவதூறுகளை கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நியாயம்தானா? அதுவும் கண்ணகி நீதி கேட்ட இந்த தமிழகத்திலே வாழ்கின்ற மக்கள், மணிநீதி சோழன் ஆண்ட மண்ணில் இன்றைக்கு பலர் ஆபாசமாக அருவருக்கத்தக்க வகையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நீதியை குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கெல்லாம் இவர்கள் இன்றைக்கு சமூக வலைதள பக்கங்களில் பதிவு செய்திருக்கிற இந்த செய்திகளெல்லாம் சாட்சியமாக விளங்குகிறது. இன்னும் சொல்ல போனால் மருத்துவர் ஐயா அவர்கள் கடந்த 3 நாட்களாக தைலாபுரம் தோட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளை சந்திக்கிறார். பல அரசியல் கட்சிகள் இருக்கிறது தமிழ்நாட்டில், இந்தியாவில். எந்த ஒரு அரசியல் கட்சியும் தன்னுடைய வீட்டில், தன்னுடைய சொந்த வீட்டில் கட்சி தொண்டர்களை, கட்சி நிர்வாகிகளை அழைத்து ஒரு கூட்டத்தை நடத்தியதில்லை. ஆனால் மருத்துவர் ஐயா மட்டும்தான் தன்னுடைய வீட்டில் அனைத்து தொண்டர்களையும், அனைத்து நிர்வாகிகளையும் அழைத்து கட்சியினுடைய கூட்டத்தை நடத்தி தன்னுடைய கட்சியின் பிரகடனங்களை வெளியிடுகிறார். மற்ற கட்சி தலைவர்கள் ஒரு சில முக்கிய நிர்வாகிகளை அழைத்து அவர்களுடைய வீட்டிலே ஆலோசனை நடத்துவார்கள். ஆனால் கட்சியினுடைய கூட்டங்கள், கட்சி நிர்வாகிகளுடைய கூட்டங்கள் அவர்கள் ஏற்பாடு செய்த ஒரு மண்டபத்தில் நடக்கும், ஏற்பாடு செய்த ஒரு அரங்கத்தில் நடக்கும், அல்லது அவர்களுடைய கட்சி அலுவலகத்தில் நடக்கும். ஆனால் தன்னுடைய சொந்த வீட்டில் அனைவரையும் சொந்தமாக அழைத்து, தொண்டர்களாக இல்லை, அவர்களையும் தன்னுடைய சொந்தம் என்று அவர்களை அழைத்து தன்னுடைய வீட்டிலே அமர வைத்து அவர்களுக்கு கட்சியினுடைய செயல் திட்டங்களை சொல்லி அதன் மூலம் அவர்களை செயல்பட வைக்கின்ற ஒரு தலைவராக மருத்துவர் ஐயா மட்டும்தான் இருக்கிறார். இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையை பற்றி ஊடகங்கள் பேசிக் கொண்டிருந்தாலும் கூட இன்றைக்கு தைலாபுரம் தோட்டத்தை நோக்கித்தான் அனைத்து ஊடகங்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட அவரிடமிருந்து என்ன அறிவிப்பு வரும், அவர் என்ன பிரகடனம் செய்ய போகிறார் என்றுதான் தமிழகமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. 87 வயதிலும் ஒரு 27 வயது இளைஞனை போல மருத்துவர் ஐயா அவர்கள்தான் தொடர்ந்து ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த இயக்கத்தை உயிர்ப்போடு வைத்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் இந்திய அரசியல் அரங்கத்தில் பல தொழிற்சங்க அமைப்புகள் அந்த தொழிற்சங்கவாதிகளுக்கு பயிற்சி அரங்குகளை வைத்து பயிற்சி நடத்தி இருக்கிறார்கள். ஆனால் அரசியல் கட்சி என்று வருகின்ற பொழுது இந்திய அளவில் இடதுசாரி இயக்கமான பாட்டாளி மக்கள் கட்சி, இதனுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா மட்டும்தான் ஒரு அரசியல் பயிலரங்கை வைத்து தன்னுடைய நிர்வாகிகளுக்கு, தன்னுடைய தொண்டர்களுக்கு சமூக நீதி அரசியல் என்றால் என்ன, தமிழ் தேசிய அரசியல் என்றால் என்ன, இந்திய தேசிய அரசியல் என்றால் என்ன, மார்க்சியம் என்றால் என்ன, திராவிட அரசியல் என்றால் என்ன, உலகமயமாக்கல் என்றால் என்ன, தாராளமயமாக்கல் என்றால் என்ன, தனியார் மயமாக்கல் என்றால் என்ன, அரசியலில் என்னென்ன வகையான சூழ்ச்சிகள் இருக்கிறது, அரசியலில் என்னென்ன வகையான அரசியல் இருக்கிறது, அரசியல் எப்படியெல்லாம் திசை திருப்பப்படுகிறது, இதில் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய அரசியல் என்ன என்பதை பற்றியெல்லாம் தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு பயிலரங்கம் வைத்து அரசியலை கற்றுக் கொடுத்த தலைவர் மருத்துவர் ஐயா ஒருவர்தான். இன்றைக்கும் தமிழகத்தின் அனைத்து அரசியல் பாதைகளும் தைலாபுரம் தோட்டத்தை நோக்கியே சென்று கொண்டு இருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.